ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்ரவேதா சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மட்டன் பிரியாணியும் சிக்கன் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணிக்கு எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா 180 ml டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து 1/2 kg நான் எடுத்திருக்கேன். இதுக்கு இன்றைக்கி குக்கரில் சமைக்கிறதுனால வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணிக்கு கல்லெண்ணெய் வந்து கொஞ்சமும் நெய் 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். நல்லா சுவையாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும் பிரியாணி நெய் விட்டோம் அப்படின்னா. ஸோ நெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நீங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அந்த இலை, கிராம்பு, பட்டை அதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறம் வரைக்கும் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அந்த முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் ஏலக்காய் இதில் ஆட் பண்ணல, நான் ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணேன், அதில் நான் ஏலக்காய் ஆட் பண்ணிட்டேன். ஸோ முழுசாக போட்டு வேணாம் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்லாரி வெங்காயம் நான் வந்து பெரிய சைஸில் நான் வந்து 3 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா போட்டு வதக்குங்க. நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் பல்லாரி வெங்காயத்தை போட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இந்த பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்குறதுனால நான் 3 மிளகா மட்டும் தான் நான் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து சின்ன தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. பிரியாணிக்கு வந்து நான் வீட்லேயே நான் வந்து பொடி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதோட ரெமிடி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன். புளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 லெமன் வந்து நான் புழிஞ்சு விட்டுட்டேன். ஸோ மட்டன் வந்து நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மட்டன் வந்து 1/2 kg மட்டன் வந்து இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரைஸ் வந்து நான் ரைஸ்க்கு ஒரு பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். 6 கப் தண்ணி ஊற்றணும். ரைஸ் போடுறதுக்குள்ளே என்னோடய ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு நான் ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். சிக்கன் குழம்பு எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். நல்லா கடாயில் சூடானதும் கல்லெண்ணெய் விட்டுருங்க. கல்லெண்ணெய் விட்டதும் கொஞ்சம் சோம்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டதும் பல்லாரி வெங்காயம் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். சிக்கன் குழம்புக்கு ஒரு வெங்காயம் நான் சின்ன சைஸ் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நான் 2 எடுத்திருக்கிறேன். தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன தக்காளி ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். நல்லா அதையும் போட்டு நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி ரொம்ப நான் தண்ணியாட்ட குழம்பு இல்லாமல் கொஞ்சம் கிரேவி டைப்பில் வைக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நான் ஆல்ரெடி அடித்து மிக்சியில் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டு மாதிரி அடிச்சுன்னு சொன்னீங்களா சின்ன வெங்காயமும் தக்காளியும், அதை வந்து இப்போ ஆட் பண்ணிடுங்க. நல்லா வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு வந்து இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நான் கடையில் வைக்கிற பொடியை நான் வாங்கிட்டேன். வீட்டில் செஞ்சது தீந்துருச்சு. ஸோ சக்தி மசாலா பொடி தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன் தேவையான அளவுக்கு. தனியாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அது 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் வந்து நம்ம சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணுற வேலை தான். நீங்கள் நல்லா அதை கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நான் எனக்கு எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் சிக்கன் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ வந்து 10 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து பிராய்லர் சிக்கன் நல்லா வெந்துடும். 8 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். மூடி போட்டு நல்லா ஃபுல் இதில் வச்சுருங்க. ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடன்னு வென்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி தேங்காயும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் போட்டு கொஞ்சமாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி நான் சேர்த்துட்டேன். ஸோ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி நமக்கு வந்து சுட சுட வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.